மனிதர்களை போலவே புத்திசாலித்தனமா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் டால்பின்கள். டால்பின்களுக்கு வந்து கூட்டமா வாழ்றது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனாலே டால்பின்கள் கூட்டமா தான் வாழவே செய்யும். டால்பின்களோட மூளை வந்து ரொம்பவே சிக்கலானது. அந்த மாதிரியான மூளையை கொண்டிருக்கிறதுனாலே டால்பின்கள் வந்து ரொம்பவே புத்திசாலியான விலங்குகள். ஒவ்வொரு டால்பினுமே ஒவ்வொரு விதமான சத்தத்தை வெளிப்படுத்தும். அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மற்ற டால்பின்கள் வந்து அந்த சத்தத்தை வச்சு இது இந்த டால்பின் அதுங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னும் டால்பின்களை பத்தி சொல்லணும்னா கண்ணாடியை பார்த்து இது நான் தானே புரிஞ்சிக்கக்கூடிய விலங்குகள்ல டால்பினும் ஒண்ணு. ஒரு டால்பின் ஒரு கண்ணாடியை பார்த்து அது அதுதானே அதால புரிஞ்சுக்க முடியும். டால்பின்கள் கூட்டமா வாழ்றதை விரும்புறதுனால டால்பின்கள் வந்து மனுஷங்களோட நட்பா இருக்கிறது அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பல இடங்கள்ல டால்பின்கள் வந்து மனுஷங்களை காப்பாத்திருக்கு. அந்த அளவுக்கு டால்பின்கள் ஒரு அன்பான, ஒரு அழகான, ஒரு அறிவான உயிரினம். ஒரு சீட்டா மணிக்கு 100ல இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓடும். இந்த அளவுக்கு வேகமா ஓடுறதுக்கு அதோட உடலமைப்பும் அதோட வாலும் அதோட காலும் அதுக்கு ரொம்பவே பக்கத்துணையா இருக்கு. இந்த மாதிரி வேகமா ஓடும்போது சீட்டாவால 6 மீட்டர் வரைக்கும் வேகமா குதிக்க முடியும். என்னதான் சீட்டா இந்த அளவுக்கு வேகமா ஓடினாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேல சீட்டாவால இந்த வேகத்தை தொடர முடியாது. ஏன்னா செகண்ட்ஸ் அதிகமாக சீட்டாவோட உடல் வெப்பமும் அதிகரிச்சுட்டே போகும். சீட்டா அந்த வேகத்தை குறைக்காம ஒரு நிமிஷத்துக்கு மேல அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடல் வெப்பம் அதிகமாகி சீட்டா இறந்துரும். சீட்டாவோட முகத்துல அழுகிற மாதிரி 2 கருப்பு கோடு இருக்கும். இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதையும் சீட்டாக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீட்டா வேகமா ஓடும்போது சூரிய ஒளியோட பிரகாசத்தை குறைக்கிறது தான் இந்த சீட்டாவோட முகத்துல இருக்கவே செய்யுது. மனிதனை போலவே தோற்றமும் அறிவும் கொண்ட ஒரு விலங்கு தான் உராங்குட்டான். உராங்குட்டான்ற வார்த்தைக்கு மலாய் மொழியில வந்து காட்டு மனிதன் அர்த்தம். இந்த உராங்குட்டான்கள் வந்து பெரும்பாலும் மரங்கள்ல தான் வாழவே செய்யுது. இந்த உராங்குட்டானும் மனுஷங்களை மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து கருவிகளா பயன்படுத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மரத்தோட உயரத்துல இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கிறதுக்கு அது குச்சிகளை பயன்படுத்துது. இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல அது கருவிகளை பயன்படுத்த கத்துக்கிட்டு இருக்கு. உராங்குட்டான்களும் மனுஷங்களை மாதிரி அதோட குட்டிகளை ரொம்பவே பாசமா பாத்துக்கும். உராங்குட்டானோட கைகள் வந்து 2 மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும். உராங்குட்டானோட கண்ணு, முகம், சிரிப்பு எல்லாமே மனுஷங்களை மாதிரியே இருக்கும். ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? ரொம்ப அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. உலகத்துல நீண்ட ஆயுள் கொண்ட உயிரினங்கள்ல ஆமையும் ஒண்ணு. சரியா சொல்லணும்னா சில ஆமைகள் வந்து 150ல இருந்து 200 ஆண்டுகள் வரைக்குமே வாழக்கூடியது. ஆமைகள் என்னதான் தரையில ரொம்பவே ஸ்லோவா இருந்தாலும் அது தண்ணியில ரொம்பவே வேகமா தான் இருக்கும். ஆமைகள் வந்து தண்ணீர்ல இருக்கும்போது அது பசி இல்லாம பல நாட்களுக்கு அதால தண்ணீர்ல வாழ முடியும். ஆமைகளோட உடல்ல இருக்கக்கூடிய ஓடு வந்து அது எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. ஆனா அந்த ஓடுன்றது ஆமையோட உடல்ல தனிப்பாகம் கிடையாது. அதோட எலும்பு தான் அந்த மாதிரி ஓடாவே அது பரிணமிச்சிருக்கு. அந்த ஓட்டை உடைக்கிறதே அதோட எலும்பு உடைக்கிற மாதிரி தான். பாண்டாக்கள் சீன நாட்டுல மட்டும் தான் அதிகமா காணப்படுது. பாண்டாக்களோட உணவுல 99% மூங்கில்கள் தான் சாப்பிடவே செய்யுது. ஒரு நாள்ல 12 மணி நேரம் வரைக்குமே மூங்கில்களை சாப்பிடுறதுல பாண்டா கழிக்குது. இந்த 12 மணி நேரத்துல சுமாரா 15 இருந்து 20 கிலோ வரைக்குமே அது மூங்கில்களை சாப்பிடுது. பாண்டாக்களோட குட்டிகள் பிறக்கும் போது அது வெறும் 100 கிராம் வரைக்கும் தான் எடை கொண்டதா இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த குட்டிகள் கொஞ்சமா வளரவே செய்யும். இந்த மாதிரி வளர நேரத்துல பல குட்டிகள் இறந்துரும். 1-2 குட்டிகள் மட்டும் தான் உயிர் பிழைச்சு முழு பாண்டாவா வளரவே செய்யும். இதனாலதான் இந்த பாண்டாக்களை பூங்காக்கள்ல வச்சு அதிகமா பராமரிக்கிறாங்களே. இரவுல மட்டுமே வேட்டையாடக்கூடிய விலங்குகள்ல ஆந்தையும் ஒண்ணு. ஆந்தையால அதோட தலையை வந்து 270 டிகிரி வரைக்குமே திருப்ப முடியும். ஆந்தையோட கண்கள் வந்து இரவுல வேட்டையாடுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதோட கண்கள் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனாலயே இரவுல கூட அதால தெளிவா பார்க்க முடியும். அதோட சிறகுகளும் இரவு வேட்டைக்கு தகுந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அது பறக்கும் போது அந்த அளவுக்கு சத்தமே கேட்காது. ஆந்தைகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல எலிகளையும் சிறிய வகை பறவைகளை தான் உணவாவே உண்ணுது. பல கலாச்சாரங்கள்ல ஆந்தையை வந்து ஒரு அறிவுக்கான சின்னமா பாக்குறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆந்தையை அபசகுணமாகவும் நினைக்கிறாங்க. இந்த பூமியில 400 மில்லியன் ஆண்டுகளா வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் சுறாக்கள். இந்த சுறாக்கள் வேட்டையாடுறதுக்காகவே படைக்கப்பட்ட அதோட பற்கள் உடைய திரும்பி திரும்பி வளர்ந்துகிட்டே இருக்கும் அதோட வாழ்நாள் முழுக்க. அதோட ஒரு சுறா கடல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது இருக்கிற இடத்த சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏதாவது ஒரு ரத்த துளி இருந்தா கூட அதால ஈஸியா அதை உணர முடியும். ஒரு சில சுறாக்கள் 70 கிலோமீட்டர் வேகத்துல கூட கடல்ல வேகமா நீந்தும். கிரேட் ஒயிட் ஷார்க் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வேட்டையாளி சுறாவா இருக்கு. எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு முழுக்க பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் ஒட்டகம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒட்டகத்தோட திமில் மாதிரியான அந்த அமைப்புல வந்து தண்ணீர் இருக்குன்னு. ஆனா உண்மையிலே அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது, அதுக்குள்ள கொழுப்பு தான் இருக்கும். பாலைவனத்துல தாக்கு பிடிச்சி இருக்கிறதுக்கு அந்த கொழுப்பு மிகப்பெரிய அளவுல அதுக்கு பயன்படுது. தண்ணீர் இல்லாமலே ஒட்டகத்தால பல வாரங்களுக்கு வாழ முடியும். அதோட தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஒட்டகத்தால ஒரே நேரத்துல 100 லிட்டர் வரைக்குமே தண்ணீரை குடிக்க முடியும். பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஒட்டகத்தோட கால்களும் பாலைவன மணல்ல நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசா தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெரிய கால்கள் அந்த ஒட்டகத்துக்கு இருக்கிறதுனாலயே அது பாலைவன மணல்ல அவ்வளவு சீக்கிரம் தடிக்கலாம் கீழே விழுகாது. ஒட்டகங்கள் வந்து மனுஷங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல போக்குவரத்துக்கு பயன்படுது. தரையில வாழக்கூடிய விலங்குகள்லயே உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா எல்லாருமே கண்டிப்பா ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லுவோம். இந்த ஒட்டகச்சிவிங்கள் சராசரியா 18 அடி வரைக்கும் உயரமா இருக்கும். இதோட உயரத்துக்கு காரணம் அதோட கழுத்துன்னு கூட சொல்லலாம். அந்த கழுத்து ரொம்பவே நீளமானது. இந்த ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து நீளமா இருந்தாலும் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே இந்த ஒட்டகச்சிவிங்கும் 7 கழுத்தெலும்புகள் தான் இருக்கு. எதனால இந்த ஒட்டகச்சிவிங்கி இந்த அளவு கழுத்து உயரமான விலங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. பழைய காலத்துல எப்படி டைனோசர்லாம் ரொம்பவே நீளமா இருந்து அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் சாப்பிட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஒட்டகச்சிவிங்கியும் மரத்துல இருக்கக்கூடிய இலையெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான் இந்த மாதிரி நீளமான கழுத்தோட அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மரத்துல இருக்கக்கூடிய இலை தலைகளை சாப்பிடுறதுக்காகவே இதோட நாக்கு ரொம்பவே நீளமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒட்டகச்சிவிங்கோட நாக்கோட நீளம் வந்து 18ல இருந்து 20 அங்குலம் வரைக்கும் நீளமா இருக்கும். அதோட அந்த நாக்கோட நிறம் கருப்பு நிறத்துல இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட இதயமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கோட இதயம் 2 அடி நீளமும் 11 கிலோ எடை கொண்டதா இருக்கு. இந்த இதயத்தை வச்சுதான் அதோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே அதோட ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அந்த ஒட்டகச்சிவிங்கோட மிகப்பெரிய உடல் முழுக்கவே ரத்தத்தை பம்ப் பண்றதுக்காக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதயம் அந்த உடல்ல இருக்கு. இந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகள் இருக்கிறதுனால தான் ஒட்டகச்சிவிங்கங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விலங்கா இருக்கு.
யானைகள் ஒரு அபாரமான ஒரு நினைவாற்றலை கொண்ட விலங்குகளா இருக்கு. ஏன்னா யானைகள் வந்து அதோட குடும்பத்தையும் அவங்களோட நண்பர்களையும் பல ஆண்டுகள் பார்க்காம இருந்து அதுக்கப்புறமா பார்க்கும்போது அவங்களை ஈஸியா அது கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட விலங்குகள் தான் யானைகள். யானைகளோட மூளை வந்து 5 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கு. இதுதான் நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்லயே மிகப்பெரிய மூளை கொண்ட விலங்கா இருக்கு. யானைகள் என்னதான் மதம் பிடிச்சி காட்டையை அழிக்கிற அளவுக்கு கோவமா இருந்தாலும் யானைகள் வந்து ரொம்பவே இரக்கத்தன்மை கொண்ட ஒரு விலங்கு. எந்த அளவுக்கு இரக்கத்தன்மை கொண்ட விலங்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த யானைகளோட முன்னோர்கள் இறந்து அந்த இறந்தவங்களோட எலும்பை மறுபடியும் பார்க்கும்போது அந்த எலும்பை பார்த்து அந்த யானைகள் கஷ்டப்படும். அந்த அளவுக்கு இயற்கையில ரொம்பவே இரக்கத்தன்மை கொண்ட விலங்குகளா தான் யானைகள் இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய மூளை இருக்கிறதுனாலயா இல்ல அந்த அளவுக்கு தும்பிக்கை ரொம்பவே நீளமா இருக்கிறதுனாலயான்னு தெரியல. யானைகளால 10 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கூட ரொம்பவே ஈஸியாவே அதுங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு தண்ணீரை தேடுறதுல யானைகளோட திறன் ரொம்பவே அபாரமா இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஊர் யானைகளை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா ஆப்பிரிக்க யானைகள் இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆப்பிரிக்க யானைகள் எப்பவுமே அதோட காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஊர் யானைகள் அந்த அளவுக்கு காதை ஆட்டுறதுன்னு சொல்றது இல்ல. கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்க யானைகள் அதிகமா ஆட்டும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா, யானைகளோட உடல்ல அதோட காதுகள் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி ஒர்க் ஆகுது. காதுகள் வந்து யானைகளோட உடல்ல பெரிய அளவு வெப்பத்தை வெளியேற்றது ரொம்பவே உதவுது. இதனாலதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய யானைகளை விட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய யானைகள் அதிகமா காதை ஆட்டவே செய்யுது. ஏன்னா இங்க விட அங்க வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்குன்றனாலதான். கங்கார்கள் ஆஸ்திரேலியாவோட ஒரு அடையாளமா இருக்கு. கங்கார்களோட குட்டிகள் பிறக்கும் போது 2 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் தான் இருக்கும். அதுங்க பிறந்ததுக்கு அப்புறமா தாயோட முன்னாடி இருக்கக்கூடிய பைக்குள்ளதான் அது வளரவே செய்யும். தன்னை தற்காத்து தனியா வாழக்கூடிய தன்மை வர்ற வரைக்குமே அந்த கங்கார்கள் அந்த பைக்குள்ளதான் இருக்கவே செய்யும். கங்கார்களோட பெண்கால்கள் ரொம்பவே வலிமையானது. நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம் கங்கார்கள் துள்ளி துள்ளி போறத. ஒரு கங்காருவால சராசரியா 25 அடி நீளம் வரைக்குமே குதிக்க முடியும். எல்லா கங்காருனாலையுமே முன்னோக்கி தான் போக முடியுமே தவிர அதால பின்னோக்கி குதிக்கவே முடியாது. அதோட உடலமைப்பே முன்னோக்கி போற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட கங்கார்களால அதோட வாழை தரையில ஊண்டி அதோட 2 காலாலையுமே முன்னாடி இருக்கக்கூடிய எதிரியை உதைக்க முடியும். இயற்கையோட ஆபத்தான விலங்குகள்ல ஒண்ணுதான் நீர் யானைகள். பொதுவாகவே இந்த நீர் யானைகள் உடல் எடையில ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். சராசரியா ஒரு நீர் யானையோட எடை வந்து 1500 கிலோ வரைக்குமே இருக்கும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரைக்குமே இந்த நீர் யானைகள் தண்ணிக்குள்ள தான் கழிக்கவே செய்யுது. நீர் யானையால அதோட வாயை வந்து 180 டிகிரி வரைக்குமே திறக்க முடியும். அதோட நீர் யானைகளுக்கு 1.5 அடி நீளம் இருக்கக்கூடிய பற்களும் இருக்கு. நீர் யானைகளால தண்ணீருக்குள்ள 5 நிமிஷம் வரைக்குமே மூச்சு விடாம இருக்க முடியும். ஏன் நீர் யானைகள் இந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதோட உடல் எடை தான் காரணமே. அதுக்கு நீர் யானைகள் வந்து தரையில ஸ்லோவா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீர் யானைகளால தரையில வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓட முடியும். இதெல்லாம் விட நீர் யானை கிட்ட இருந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் யானைகள் வந்து சூரிய ஒளியில இருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு சிவப்பு நிறத்துல வேர்வையை வெளியிடும். இதை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி 1000 ஆண்டுகளா போக்குவரத்துக்கு ஒட்டகங்கள் பயன்படுத்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம மனுஷங்களுக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்த ஒரு உயிரினம் தான் குதிரைகள். சொல்லப்போனா மனுஷங்க போக்குவரத்துக்காக பயன்படுத்தின முதல் உயிரினமே குதிரை தான் சொல்லப்படுது. ஆனா எது எப்படியோ ரொம்ப வருஷமாவே குதிரைகளை மனுஷங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. குதிரைகளால மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அதோட குதிரைகள் அதிகப்படியான நினைவாற்றல் கொண்டதா இருக்கு. ஒரு குதிரையால தன்னோட உரிமையாளர் யாருன்றது ரொம்ப எளிதாவே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். உலகத்துல 300க்கும் மேற்பட்ட குதிரை இனங்கள் இருக்கு. இந்த மாதிரியான பல காரணங்களால தான் குதிரைகள் வந்து மனித வரலாற்றுல ஒரு முக்கிய விலங்கா பார்க்கப்படுது. உலகத்துல 3000க்கும் மேற்பட்ட பாம்பு இனங்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலான பாம்புகள் விஷத்தன்மை அற்றதா தான் இருக்கு. ஒரு சில பாம்புகள் மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டதா இருக்கு. விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லயே அதிகப்படியான விஷத்தன்மை கொண்ட பாம்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, அது இங்கிலாந்து டைபன். இந்த பாம்பு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. இந்த பாம்போட ஒரு கடியில இருந்து வெளிப்படக்கூடிய விஷத்தை வச்சு மட்டுமே 100 மனிதர்களை கொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப விஷத்தன்மை கொண்ட பாம்பு தான் இது. பாம்புகளுக்கு மூக்கு இல்லாதனால அதோட நாக்கு மூலமா தான் அது மனங்களை உணரவே செய்யுது. அதனாலதான் அது அடிக்கடி நாக்க வெளியில நீட்டி நீட்டி உள்ளெடுக்குது. அது மூலமா சுத்தி இருக்கக்கூடிய மனத்தை அது உணருது.